வணக்கம். எனது பெயர் சக்தி. நான் காவல்துறையில் பணிபுரிகிறேன். எனது மகள் சமீக்ஷா. சமீக்ஷாவுக்கு நான் பரதம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தில் விசாரிக்கிறப்ப எங்கே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விசாரித்தா வேதத்தில் திலகவதி நாட்டியாலயா சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க சேர்த்து விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அங்கே அழைச்சிட்டு போய் என் பொண்ணை பரதம் கற்றுக்கிறதுக்காக சேர்த்து விட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பாப்பா சின்ன பிள்ளையா இருக்காங்க சார், இன்னொரு ஒரு வருஷம் போகட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என் பொண்ணுக்கு வயசு 5. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல, நீங்கள் கிளாஸில் சேர்த்துங்க, பொறுமையாக கூட பரதம் கற்றுக்கிட்டோம் மேடம், நான் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரிங்க சார்னு சொல்லி பரதம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 4 மாதம் இருக்கும். நான் பாப்பா அழைக்க போகிறப்ப, சார் பாப்பா ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த ஸ்டெப்பெல்லாம் கற்றுக்கிறதுக்கு, அதனால் கிளாஸுக்கு வரட்டும் சார், ஆனால் எனக்கு ஃபீஸ் வாங்குறது சங்கடமாக சார், எனக்கு வேண்டாம், இல்லை நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், மேடம் கலையை பொறுமையாக கற்றுக்கிட்டோம், நான் அவசரம் இல்லை, ஆனால் நீங்கள் ஃபீஸ் வாங்கிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அப்படின்னு. சரிங்க சார்னு சொல்லி அவங்களும் ஃபீஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் கழித்து சலங்கை பூஜை வச்சாங்க. அந்த சலங்கை பூஜை வேதாரணி பெரிய கோவிலில் வச்சாங்க. அதில் என் பொண்ணு பரதம் கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சு. அப்போ வந்திருந்தவங்க எல்லோரும் சொன்னாங்க, சமீக்ஷா நல்லா ஆடுறா, பரதம் நல்லா கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. அப்போ சின்ன பிள்ளையாக இருக்குது சார், ஸ்டெப்பு போடுறதுக்கே கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்ன பிள்ளை நல்லா ஆடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த கலையை எந்த அளவுக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த என் பொண்ணு பரதம் ஆடினதை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு, நல்லா ஆடுது அப்படின்னு சொல்லி. அதே சமயத்தில் அந்த சலங்கை பூஜை செய்கிறப்ப ரொம்ப காசு செலவாகும், நிறையா காஸ்ட்லியாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதையுமே ரொம்ப குறைச்ச காசில் நல்ல சிறப்பாக அந்த சலங்கை பூஜை பண்ணி எல்லா பிள்ளைங்களும் அந்த கலையை கற்றுக்கணும், எல்லார்ட்டையும் அந்த கலை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சமூக நோக்கத்தில் குறைச்ச காசில் சலங்கை பூஜை பண்ணி எல்லோரும் கற்றுக்கிற அளவுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதே சமயத்தில் நம்ம கிளாஸுக்கு அனுப்பிட்டு நம்ம பிள்ளைய திருப்பி வீட்டுக்கு கிளாஸ் முடித்து அழைச்சிட்டு போகிற வரைக்கும் நம்ம நம்பி விட்டுட்டு போகலாம் தைரியமாக. கிளாஸ் முடிஞ்சும் பேரண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் அவங்க ஊருக்கே போவாங்க. திருத்துறைப்பூண்டிலேருந்து அவங்க வரணும். திருப்பி அவங்க நைட்டு லேட்டாக தான் போவாங்க. பிள்ளைங்களை பத்திரமா நம்மள்ட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்க இருந்து ஒப்படைச்சிட்டு தான் போவாங்க. எல்லா பிள்ளைங்களையுமே தான் பிள்ளை மாதிரி அன்பாக பார்த்து பழகி அவங்களுக்கு அந்த கலையை கற்றுக் கொடுக்கணும், அவங்கள இந்த கலையை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் சமூக நோக்கத்தோடு அவங்க சிறப்பாக அந்த கலையை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப அன்பாகவும் பழகுவாங்க. வேதாரண்யத்தில் திலகவதி நாட்டியாலயா சிறப்பாக அந்த கலையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த வருஷம் 2025 சிவராத்திரி அன்னைக்கு வடமுறை காடா கோவிலில் பரத நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அதில் என் பொண்ணு ஆடிச்சு. எல்லாருமே நல்லா ஆடினாங்க. அதில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பிள்ளையாக தான் என் பொண்ணு இருக்கும். அதுவும் அவ்வளோ சிறப்பாக ஆடிச்சு. எல்லாருக்கும் அந்த கலையை அவ்வளோ சூப்பராக கற்றுக் கொடுத்து அவங்கள கற்றுக்க வைக்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நன்றி, வணக்கம்.